நம்ம லைஃப்ல எவ்வளவோ பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கும். ஆனா, அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன எம்பாரஸிங் மொமெண்ட் நம்மளுக்கு இன்ன வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும். அது ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே உங்க பிரெயின் உங்கள டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு எதுவும் நினைக்கல. அது உங்கள புரொடெக்ட் பண்ண முயற்சி பண்ணுது. நம்மளுக்கு ஒரு எம்பாரஸிங்கான மொமெண்ட் நடக்கும்போது, அது வெறும் மொமெண்ட்டா மட்டும் இல்ல. அதுல நம்மளோட எமோஷன்ஸ் ரொம்ப கலந்திருக்கும். பயம், அழுகை இது எல்லாமே. ஒரு சாதாரண மெமரீஸ விட இந்த மாரி எமோஷன் கலந்த மெமரீஸ் லாங் டர்மா நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதனால தான் ஸ்கூல்ல தவறி விழுந்தது, எல்லார் முன்னாடியும் தப்பா ஆன்ஸர் பண்ணது, எல்லார் முன்னாடியும் ஒரு ஆக்வர்டான மொமெண்ட் நடந்தது. இது எல்லாமே பல வருஷம் கழிச்சு நம்ம ஞாபகத்துல இருக்கும். ஆனா, இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்டின்னா, நீங்க மட்டும் தான் அந்த இன்சிடென்ட்ட இவ்ளோ தூரம் யோசிக்கிறீங்க. மத்தவங்க அத கொஞ்சம் கூட ஞாபகமே வச்சிருக்க மாட்டாங்க. இத தான் சைக்காலஜில ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லோரும் நம்மள தான் நெனச்சுட்டு இருக்காங்க, நம்மள தான் கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம பிரெயின் நெனைக்கும். ஆனா உண்மையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில பிஸியா இருப்பாங்க. அதனால அந்த எம்பாரஸிங் மொமெண்ட் திரும்ப வந்தாலே எல்லாரும் இத தான் நெனச்சுட்டு இருக்காங்க அப்டின்னு எந்த அர்த்தமும் கிடையாது. அது வெறும் உங்க பிரெயின் இதே மாரி சிச்சுவேஷன் மறுபடியும் வரக்கூடாதுன்னு அப்டின்னு நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ரிமைண்டர் நமக்கு குடுக்குது. அடுத்த தடவ பழைய எம்பாரஸிங் மொமெண்ட் ஞாபகம் வந்தா, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் தான் இன்னும் இந்த இந்த விஷயத்த நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா மத்தவங்க அத எப்பவோ மறந்துட்டாங்க.